தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறங்க? தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில அண்ணன் 3 முகத்தை காட்டியிருக்காருன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, 3 முகத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த என்னென்ன முகம், அந்த முகங்கள் எல்லாமே வந்து தூய்மை பணியாளரோட பிரச்சனையை சொல்யூஷன் கொடுத்ததா, தீர்வு கொடுத்ததா அப்படின்னு வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரிஞ்சு ஸ்டைல்ல அரசாங்கம் ஒரு தூய்மை பணியாளரோட ஒரு கிரிஞ்சு ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணிருக்கு. கிரிஞ்சு அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்க தொல் திருமாவளவன் ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்றேன், அது தூய்மை பணியாளருக்கு எதிராக இருக்குதா, தூய்மை பணியாளர்கள் சப்போர்ட்டா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதை பத்தியும் ஒண்ணு பேச போறேன். ஒன்றிய அரசாங்கத்துக்கான ஒரு கேள்வி அரசாங்கம் கேட்டிருக்கு, அதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஒரே வேளை வந்து நம்ம அண்ணன் சீமானையும் தளபதி விஜயை பத்தியும் பேசாம நாம மனசுக்கு தோன்ற நம்ம எதிரி கட்சிகளிடம் நம்ம நேரா கேள்வி கேட்கணும். நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கும் ஒரு கேள்வியை, நியாயமான கேள்வியை கேட்போம். இது வந்து மற்றவங்க போடுற மாதிரி திட்டி கேட்கறதோ, இதுக்குன்ற நியாயமான மனசுல இருந்து கேட்கிற கேள்வி, அந்த நியாயத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இது மாதிரி வீடியோஸ், தைரியமான வீடியோஸ் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். இப்போ விஷயம், அண்ணன் சீமானோட 3 முகங்கள்னு பாத்தீங்கன்னா, 3 முகங்கள் ஜெயிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது நான் அந்த கண்டென்ட் சொல்லிட்டு கடைசியில உங்களுக்கு அது சொல்லிடுறேன். 3 முகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஆரம்பிச்ச உடனேயுமே ஸ்கிரீன், அதாவது டிவியோட ஸ்கிரீன்ல வர வச்சதுக்கு முக்கியமான பங்கு நம்ம அண்ணன் சீமானோட பங்கு, மிகப்பெரிய பங்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அப்படியே பெருசாச்சு. அது முதல் முகம், சீமான் அண்ணன் மக்களின் துயரத்திற்காக ஓடி வந்த முகம். 2வது முகம், அவங்கள நள்ளிரவுல அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்கல்ல, மனசு இன்னமும் கஷ்டமா இருக்குதுங்க. நம்ம வீட்டை தெருவை சுத்தம் பண்ணீங்களோட அந்த கைய ரைட்டு விடுங்க, நடந்துருச்சு. அந்த நைட்ல அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு மண்டபத்துல வச்சுட்டாங்க. ஸோ இந்த நள்ளிரவு கைதுக்கு அப்படியே பதறி அடிச்சு ஓடியாந்தாருங்க. அது நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அப்படியே அது ஹீரோ அப்படி வர்ற மாதிரி, ஹீரோ கூட கம்பேர் பண்ண வேண்டாம், அண்ணா அதுக்கு மேல ஒரு மனுஷனை, மனிதனுங்க வந்து இறங்கி ஹே அப்படிங்கிற மாதிரி கையை வைக்காத, யார் இது அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அப்படி பின்னாடி போயிட்டாங்க. ஸோ மக்களின் அல்லல் பட நேரத்துல அப்படியே அரணா நின்றவர் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள். இது 2வது. 3வது வந்தா இருப்பாருங்க. 3வது வந்து இவ்வளவு 2 முகத்தையும் காட்டி 3வது முகத்தை காட்டினா இருப்பாருங்க. அடே அப்பா, அவர் கேட்ட கேள்வி, நான் நல்ல மனுஷனா இருந்தா அது செஞ்சுக்கணும். சொல்ல போனா அது நான் என் வாயில என்ன சொல்றது, அப்படி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? ஏப்பா, மருத்துவத்தை பிரைவேட்டு கொடுத்துட்ட, இதையும் பிரைவேட்டு, அதாவது எஜுகேஷனையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்ட, இது மாதிரி எல்லாத்தையுமே பிரைவேட்டுக்கு தாரவேத்துக்கு தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்னங்கிறதுக்கு இருக்கிற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாரு பாருங்க. தைரியமான எந்த அரசியல்வாதிக்கு அந்த தைரியம் வந்திருக்கா? அடி வயத்துல இருந்து வர்ற வார்த்தை அது. அதாவது ஒரு மனசை வெந்து போய் நொந்து மனசுல அப்படியே கடைசி வாழ்க்கையோட கடைசியே இனிமேட்டுக்கு நம்ம இருக்கவே வேண்டாம், செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, செத்து போயிடலானே தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, கால் போனா என்ன, முளை போனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி கதையில இருக்கிற அந்த தூய்மை பணியாளர் நிலைமைய அப்படியே தன்னோட தானா ஒருத்தனா அப்படியே உள்வாங்கினால மட்டும்தான் அந்த வார்த்தை வந்திருக்கும். உறுதியா சொல்றேன், அதனாலதான் அந்த வார்த்தையே வந்துச்சு. அப்படி வந்த உடனேயுமே சொல்லிட்டாரு, எல்லாத்தையுமே பிரைவேட்டுக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையே, இதை எதுக்கு நீ வந்து வச்சு அரசாங்கத்தை வச்சு நடந்துகிட்டு இருக்கிற? எல்லாத்தையும் கொடுத்துட்ட, உன்னால அப்புறம் ஏப்பா? அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து நீ பணத்தை கொடுக்குற, இந்த செத்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்குற அப்படின்னா, நீ பிரைவேட் கொடுத்துட்டீல, இந்த பணத்துக்கு இருக்கு நீ காலையில கொடுக்குற? சோத்தை வந்து இவங்களுக்கு காலையில சாப்பிடணும், நம்ம சோத்துக்கு செத்த நாயங்களா எங்களை நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி, நியாயமான கேள்வி கேட்டு வச்சிருக்காரு. கேட்டா உடனே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ரீசனை சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த 3வது முகம் தான் எனக்கு பிடிச்ச தரமான முகமா நான் சொல்லுவேன். இப்போ அண்ணனோட முகத்தை பத்தி சொல்லிட்டேன். இப்போ தலைவர்கள் இதுக்கான ரியாக்ஷன் என்னென்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே சமயத்துல கடைசீட்ல சொல்றேன், அண்ணனோட இந்த 3 முகங்களும் உதவுச்சா இல்லையான்ட்டு. இப்போ அங்க இதுக்கான ரிப்ளை எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல முக்கியமா திமுக அரசாங்கம், திமுக கட்சி என்ன சொல்லியிருக்குன்னா, எதுக்கு எடுத்தாலும் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு காரணம் வந்து நீங்க அரசியல் பண்றீங்களா? இதை வச்சு தூய்மை பணியாளரோட உண்மையான கஷ்டத்தை நீங்க எடுத்து சொல்றீங்களா, இல்ல எங்களுக்கு எதிராக நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு எதிராக அரசியல் பண்றீங்களா அப்படின்னா, அதாவது நீங்க வந்து நேரா திமுகவை பட்டியலினத்துக்கு எதிராகவும் சித்தரிக்கிறீங்க, அதே சமயத்துல திமுகவை
இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய கயலாவாத கட்சி, அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திசை திருப்ப பாக்குறீங்க. இது மாதிரி விஷயங்கள் ஏன் எங்களை வந்து ஆப்போசிட்டா திருப்ப பாக்குறீங்க? எங்க கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்படுத்த பாக்குறீங்க. தொல்தொருமாவளவன் அது வரேன், அது கதை வரேன், அது உங்களை பிரிக்க பாக்குறீங்க, கூட்டணிக்குள்ள பிளவு ஏற்பட பாக்குறீங்க, நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். உண்மையிலுமே அரசியல் பண்றது இவங்களா இல்ல நீங்களா? நேரா ஒடியாந்து 12 மணி நாள் நைட்டு நாள் வந்து நின்ன சீமானனும் சரி, தளபதி விஜயும் வந்து ஆதரவு அவங்க கூப்பிட்டாங்களோ அது ஒரு பேசு பொருளா இருக்கட்டும். இவங்க நேரடியா அங்க கூப்பிட்டு வந்தா பிரச்சனையாவும் திசை திருப்போம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்கள கூப்பிட்டு நேரா ஆதரவு குரல் கொடுத்த நம்ம தளபதி விஜயும் சரி, அண்ணன் சீமானும் சரி, இவங்கெல்லாம் நேரடியா வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. இவங்க குரல் கொடுத்தது அரசியல்னா, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தூய்மை பணியாளர்களோட வாழ்வுரிமை, அதாவது வாழ்வாதாரம் காக்கப்படும், அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று நாங்க முழு மனதோட நாங்க ஆட்சிக்கு வந்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது அரசியல் இல்லையா? இப்ப வந்தோடனே அது செஞ்சு முடிச்சிட்டீங்களா? செஞ்சு முடிச்சிருந்தா அது மக்கள் சேவை. ஆனா செஞ்சீங்களா அப்படிங்கிறது அங்க ஒரு கேள்வி எழுது. இது நாம கேட்ட நியாயமான கேள்வி. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கூட்டணிக்குள் இருக்கிற தலைவர் மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதுக்கு எடுத்தாலும் எங்களையே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இந்த தனியார் மயமாக்குதல் செஞ்சது யாருங்க? தனியார் மயமாக்கல் செஞ்சது அதிமுக அரசாங்கம். அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இவங்க கிட்ட கேட்கறீங்களே, எங்ககிட்ட வந்து கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கறீங்க. எங்களை வந்து அந்த கட்சியில இருந்து பிரிச்சுக்கிட்டு வரணும், அவங்களுக்கு எதிராக மாத்தி கூட்டணியில இருந்து என்னைய பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த மட்டும் கேட்கறீங்களே. இதுல தெரிஞ்சிருச்சு, நேத்து நான் வீடியோ போட்ட மாதிரி முகத்திரை தெரிஞ்சிருச்சு. உண்மையிலுமே உங்களை தெய்வமா இன்னமும் கிராமத்துல உங்களை ஒரு தெய்வமா உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சு அவங்களோட போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆதிதிராவிடருக்கும் சரி, வறுமையில வாடுறவங்களுக்கும் சரி, நீங்க வந்து எப்பவுமே ஒரு நண்பனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நல்லாவே தெரியுதுங்க, நீங்க பேசுற வார்த்தைகளும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற செயல்களும், நீங்க ஒரு ஒரு திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு தேவை உங்களோட கட்சி, உங்களோட ஒரு சீட்டு, அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல குறிக்கோளா இருக்குதே ஒழிய, உண்மையிலுமே சொல்றேன், நான் பர்சனலா எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்றது, இதை சிந்திங்க. அதாவது தொல் திருமாவளவன் ஆதரிக்கிறவங்களும் சரி, இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஈவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் இல்ல அவரும் ஒருத்தர். அவர் ஏன்னா நசுக்கப்பட்ட மக்கள் கீழ், அதாவது அடிமைத்தளத்திலிருந்து மேல கொண்டு வந்த ஒரு பெரிய பங்கு அவருக்கும் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட மனிதர் ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற கேள்வி வருது. என் மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இதுக்கான கேள்வி நீங்க எல்லாருமே சிந்திங்க. இதை சிந்திச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. இது அவரை பத்தி பேசுனது. இன்னொன்னு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது யாருன்னா தொல் திருமாவளவன் கேள்வி கேட்டதுக்கு அவரே ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இப்படி வந்து ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது, இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று கொடுக்கணும், ஜியோ வந்து பண்ணி கொடுக்கணும், அது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையில வச்சுட்டு பாரத்தை இங்க வந்து இவங்க சார்ந்த கட்சிக்கு இவங்க வந்து அப்படியே அந்த பாரத்தை எதுக்கி அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டு இவங்க பாரத்தை குறைச்சுட்டோன்னே என்னாவும் இந்த சீட்டு 2-3 சேர்த்தி கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுல எங்கெங்க மக்கள் சேவை இருக்குது? நீங்க சொல்லுங்க, இதுல எங்க மக்கள் சேவை இருக்கு? மக்கள் சேவைன்னு சிந்திக்கிற மனுஷன் யாருமே இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்குது. என்னோட விஷயமாவே எனக்கு தொடர்ந்து தோணிக்கிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இது எப்படிங்க? இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்குது. நேத்து தூய்மை பணியாளர்களை கூட்டிக்கிட்டு வந்து அங்க சாப்பாடு போட்டதும் இது ஒரு கிரிஞ்சு மாதிரி தெரியுங்க, ஒரு கிரிஞ்சு ஸ்டைலுங்க. ஏங்க இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆகி போச்சுங்க. அதாவது அவங்களோட ஒரு பகுதியை கூட்டிக்கிட்டு வந்து வாழ்க, நான் எங்களோட துயரத்தை தீக்கிய தூயவன், நண்பன், தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகைகளை தூக்கிட்டு வந்து நீங்க காட்டிக்கிட்டு வரீங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. இதையெல்லாம் உங்களுக்கு உண்மையிலுமே கிரிஞ்சு ஸ்டைலா சரியில்லையா? என்னங்க போங்க, இது நல்லா அப்பட்டமா தெரியுதுங்க. முன்னதான் வந்து அங்க ஒண்ணு இங்க ஒன்னா இருந்த நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் நிறுவனம் அங்க இருந்துச்சு. அவங்க செய்தி நிறுவனம் வந்து அவங்க ஓகே, அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு செய்தி நிறுவனம்னா நேரா ஓகே நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, செய்தி நிறுவனம் தெரியக்கூடாது, இது அந்த செய்தி பேப்பர், அதாவது செய்தித்தாள் வந்து உடனே அந்தந்த வில்லேஜுக்கு சிட்டிக்கு எல்லாத்துக்கும் போகும், அவங்க படிப்பாங்க, ஐயோ விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அங்கங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, நிலவரமே மாறி போச்சு. நீங்க எங்க இருந்தாலும் மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றது மூன்றாவது கண் கிடையாது, மூன்றாவது கண்கள் நிறைய சுத்திட்டு இருக்குது. அந்த மூன்றாவது கண்கள் நெத்தி கண் மாதிரி, அது குற்றம் இருந்துச்சுன்னா வெளிச்சம் போட்டு காட்டும் அப்படிங்கிறது துளியலும் ஐயமில்லை. அதுல வந்து
அவர்கள் வந்து சொன்ன அந்த பதாகைகளை வச்சுக்கிட்டு சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களா, கரெக்டாக சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டு சொல்ற மாதிரி அந்த வெட்ட வெளியில எவ்வளவு ஒரு தைரியங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது, இது உண்மையிலுமே சொல்றேன், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்கோம். இதுல யாரு தலைவர் யாரு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. யார் வந்து மக்கள் சேவையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, யார் வந்து தன்னோட சேவை, தன்னோட குடும்பம் இவங்கள மட்டும் இருக்கிறாங்க, யார் தன்னோட கட்சிக்கு மட்டும் வளர்க்கறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா இந்த விஷயத்துல தெரியுது. சோ இப்ப இந்த வரிசையா சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க சிந்திச்சீங்கன்னா யார் தலைவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யார் தலைவன் அப்படிங்கும்போது இங்க விஷயத்துல முக்கியமா எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் நீங்க சார்ந்து இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தலைவனை தேர்ந்தெடுக்கணும். மக்களோட தலைவன் யார் இருக்கணும், அப்புறமேட்டுக்கு பொறுப்பு கொடுத்துக்கோ. முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி அப்படிங்கிறத பதவி வந்து அரசாங்கம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது. ஆனா மக்களோட தலைவர் சாதாரண நமக்கான ஒரு சேவை செய்யற, நமக்கான நம்மளோட குரலா அங்க போய் ஒலிக்கிற அவரு சொன்னா உங்க குரல்ல ஒரு வார்த்தை என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னா அவர் காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுக்கிற மனிதன் யார் அப்படிங்கிற செலக்ட் பண்றது நம்மளோட பொறுப்பா இருக்குது. இனிமேலும் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. அந்த பொறுப்புணர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சேனலை ஆரம்பிக்கணும். அதே சமயத்துல சேனல் ஆரம்பிச்சு நியாயமான வீடியோ போடுங்க. வியூஸ்க்காக யாரும் போடாதீங்க, தயவு செஞ்சு வியூஸ்க்காக போடாதீங்க. அதோட இன்னொன்னு, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அதாவது ஒரு ஃபேக்கா எந்த நியூஸுமே ஸ்ப்ரெட் பண்ணாம செய்யறது தான் நம்மளோட மக்களோட கடமையா இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு நாம ஆற்ற பணியாளா இருக்கணும். ஒரு தரத்துக்கு படிங்க, இன்னொரு விஷயத்த படிங்க, இதை 4-5 விஷயத்துக்கு அனலைஸ் பண்ணுங்க. சும்மா ஃபேக் டேட்டாவை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. ஓகே, இந்த விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப யார் தலைவன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஒரு தெள்ள தெளிவான விஷயம், மக்களோட கஷ்டத்தை காட்டுற ஒரு விஷயமா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கஷ்டம் நாளைக்கு நம்ம சமுதாயத்துக்கும் நம்மளை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கும் வரக்கூடிய, அதாவது அது தொலைவில் இருக்கிறனால சென்னை வந்து ஒரு 500-700 கிலோமீட்டர் அந்தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அதே மாதிரி சென்னைக்குள்ள இருக்கிற மக்களும் ஓகே, பக்கத்து வீட்டுல அது அங்க நடக்குதுடா, அந்த விஷயத்துல அங்க நடக்குது, நாம இங்க வந்து வலசரவாக்கம் இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏற்கனவே சீமான் சொன்ன மாதிரி அங்க தீ பிடிச்சிட்டு இருக்கு, இங்க தீ பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. அதனால இது எல்லாமே சிந்திக்கணும். மக்கள் தலைவருக்கு போராடின சீமான் அண்ணனையும் மனசுல வச்சுங்க. அங்க மக்கள் அவர் வர முடியாது சொன்னா வந்த திசை திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட கூட இருப்போம்னு சொன்ன நம்ம தளபதி விஜய் அவர்களையும் நீங்க மனசுல வச்சுங்க. இந்த 2 பேரையும் நீங்க விட்டுறக்கூடாது. இவங்க 2 பேரையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த தமிழகத்தையும் சரி உங்களையும் சரி மறுபடியும் வர்ற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலுமே அவங்க வந்து சுயநலமா தான் நடந்துக்குவாங்கிறது நான் உறுதியா சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் ஒவ்வொரு விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்காங்க. இவர் 15 வருஷத்தை தொலைச்சிருக்காரு மக்களுக்காகவே. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களை லவ் பண்ணியிருக்காரு. அந்த லவ் வந்து திரும்பி லவ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நாம திருப்பி லவ் கொடுக்கல. ஆனா அதே சமயத்துல தளபதி அவர்கள் சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு உதறி எஞ்சிட்டு, சொகுசு வாழ்க்கைன்னு என்ன, நாளைக்கு கதையை கேட்கலாம், ஏசி போட்டு கதையை கேட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துக்கிட்டு ஓகேப்பா டைரக்டர்ஸ் வந்து கியூல நிக்கிறானுங்க, நாளைக்கே வந்து கட்சியை நிறுத்திட்டு அங்க போனாலும் கியூல நிற்பாங்க. அவருக்கு இன்னும் அவசியம் இல்லையே. ஏன்னா இந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது உத்தரவாதம் நான் பத்திரத்தில் எழுதி கொடுக்கல தளபதிக்கு. அவர் வந்து நம்பிக்கை, நம்ம மக்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அவர் வந்திருக்காரு ஒழிய சும்மா அதுக்காக வரலாம் வரல, சும்மா ஏனாகணும்னு வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்ய, நான் உங்களோட உப்பை தின்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காரு. ஸோ அதனால அவ்வளவு சொகுசு வாழ்க்கையும் விட்டுட்டு 200-300 கோடி ரூபாய் சம்பாதிச்சு சும்மா ஃபாரின்ல வந்து நிறைய பிளாட்டாக வாங்கி போட்டுட்டு அங்க இருக்கிற வீடுகளை வாடகை விட்டுட்டு இல்ல அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கான எத்தனையோ தலைவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கேயே போய் அமெரிக்கால செட்டில் ஆனீங்க, அது யாருன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ தலைவர்கள் அங்க போயிருக்காங்க. அது மாதிரி சொகுசு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க நம்ம தளபதியும் கைவிட்டுறாதீங்க, சீமான் அண்ணனையும் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்பிக்கையோட நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.